அன்பர்களே வணக்கம். இன்றைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிற மந்திர பிரயோக பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த மந்திரம் எதை கொண்டு எந்த தெய்வத்தை வச்சு நம்ம பண்ணுறது அப்படின்னா, அதாவது ஆஞ்சநேயரை வச்சு இந்த மந்திர பிரயோகம் செய்வோம். அதாவது ஒரு விஷயத்துக்கும் ஒரு தேவதைகளை நம்ம வச்சு பண்ணக்கூடியது விஷயம், சரிங்களா? அதே போல் இந்த திருட்டு போன பொருட்களை கண்டுபிடிக்கிறதுக்குனே ஒரு சில தெய்வங்கள் இருக்குது. அதில் முக்கியமான முதல் தெய்வம் என்னன்னு வச்சுங்க, ஆஞ்சநேயர் தான், சரிங்களா? ஆஞ்சநேயர் தான். அதனால தான் இந்த காணாமல் போன விஷயத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஆஞ்சநேயர் ரொம்ப இதாக இருப்பாங்க. பாருங்களேன், இந்த ஆஞ்சநேயர் குறி சொல்கிறவங்கெல்லாம் பாருங்களேன், ஏதாவது காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட போய் குறி கேட்க போனோம்னா தெள்ள தெளிவாக அடிப்பாங்க. இந்த இடத்துல இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா இந்த களவு போன விஷயங்களெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முற்றும் கை தேர்ந்த ஒரு தெய்வம் அப்படின்னா அது ஆஞ்சநேயர் தான், சரிங்களா? அதனால தான் இந்த ஆஞ்சநேயரை வச்சு இந்த குலதெய்வம் கண்டுபிடிக்கிற முறையை சுவடிகளில் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அதான் இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன். எந்த விதமான ஒளிவு மறைவுமே இல்லாமல் தான் நான் உங்களுக்கு எல்லாமே வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், சரிங்களா? இந்த மந்திரத்தை நம்ம எப்படி பிரயோகம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம், சரிங்களா? இதை இந்த முறையை பயன்படுத்தி ஒரு குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறத இந்த முறையை பயன்படுத்தி செஞ்சீங்க அப்படின்னா, எண்ணி 11 நாளைக்குள்ளேயோ உங்களுக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா, ஒன்று கனவுகள்லையோ இல்லை யாராவது அக்கம் பக்கத்தில் உள்ளவோ இல்லை உங்கள் சொந்தக்கார வழியிலையோ இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்கள் குலதெய்வத்தை காமிச்சு கொடுத்துரும். இந்த இடத்துல இருக்குனுங்கிற அந்த விஷயத்தை தெரியப்படுத்திட்டு போயிடும், சரிங்களா? நீங்கள் செஞ்ச அந்த பிரார்த்தனைக்கு, சரிங்களா, விஷயத்தை தெரியப்படுத்திட்டு போயிடும். அதனால தான் இந்த அனுமந்திரம் வச்சு நம்ம இன்னைக்கு மந்திர பிரயோகம் பண்ணுறது எப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? அதாவது ஒரு சனிக்கிழமை, சரிங்களா, ஒரு சனிக்கிழமை எடுத்து இந்த பூஜையை பூஜையை எப்போ செய்கிறது அப்படின்னா சனிக்கிழமை நாளாக பார்த்து செய்யணும், சரிங்களா? சனிக்கிழமை என்ன செய்கிறீங்கன்னா, ஒரு ஆஞ்சநேயர் கோயிலில் போய் ஒரு அர்ச்சனை பார்த்துருங்க, சரிங்களா? ஒரு ஆஞ்சநேயர் கோயிலில் அர்ச்சனை பார்த்து துளசி மாலை அந்த ஆஞ்சநேயருக்கு வாங்கி போட்டு வெண்ணையும் கொஞ்சம் வாங்கி கொடுத்துருங்க, சரிங்களா? வெண்ணையும் வாங்கி கொடுத்துட்டு ஒரு எலுமிச்சம்பழம் கனியை கையில் வச்சுக்கிட்டு ஆஞ்சநேயரை நல்லா வேண்டிக்கிட்டு என்ன செய்யுங்கன்னா, கோவிலை 3 தடவை இந்த மந்திரத்தை சொல்லி என்ன செய்யணும்னா, கோவிலை 3 தடவை வலம் வரணும், சரிங்களா? இப்படி 3 தடவை வலம் வந்த பிறகு இந்த கனியை கொண்டு போய் உங்கள் பூஜை ரூமில் வச்சு உங்கள் பூஜை ரூமில் போய் உட்காந்துக்குங்க. என்னென்னா ஒரு நெய் விளக்கு பொருதி உங்கள் பூஜை ரூமில் உட்காந்துக்குங்க. பூஜை ரூமில் உட்காந்துக்கிட்டு என்ன செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த கனியை கையில் வச்சுக்கிட்டு ஆஞ்சநேயரை மனசுக்குள்ளே கண்ணை மூடி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை 21 முறை சொல்லணும், புரியுதுங்களா? நல்லா கவனமாக கேட்டுங்க. இந்த மந்திரத்தை கையில் உள்ளங்கையில் அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கிட்டு கண்ணை மூடி ஆஞ்சநேயரை மனசுக்குள்ளே கற்பனை பண்ணிக்கிட்டு என்ன செய்யணும்னா, இந்த மந்திரத்தை 21 முறை சொல்லணும், சரிங்களா? இப்படி 21 முறை சொல்லி முடித்த பிறகு அந்த கனி என்ன செய்யணும்னா, 10 நாளைக்கு என்ன செய்யணும்னா, தலைமாட்டில், அதாவது தூங்குகிற தலைவாணி இருக்குது பாருங்கள், அந்த தலைவாணி கீழே தலைமாட்டில் நம்ம வச்சுட்டு படுத்தோம் அப்படின்னா சொப்பனத்துலையோ இதுலையாவது கொண்டாந்து நம்மளுக்கு காமிச்சு கொடுக்கும், சரிங்களா? இதுதான் ஒரு முறை, சரிங்களா? என்னென்னா ஆஞ்சநேயரை வச்சு குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிற ஒரு முறை, சரிங்களா? அது என்ன மந்திரம் அப்படின்னா, ஓம் க்ரீம் அம் வீர அனுமந்தா அஞ்சனை மைந்தா காக்கும் தெய்வம் அது காணாது அல்லல் தீர்க்கும் தெய்வம் அது காணாது தவிர்க்க ஸ்ரீ ராமரது துயர் தீர்த்த வாயு மைந்தா என் துயர் தீர்க்க ஓடோடி வா வா சுவாக அப்படிங்கிற மந்திரத்தை தான் 21 முறை சொல்லணும். இல்லை உங்களுக்கு வீட்டிலலாம் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா, நீங்கள் கோயிலில் 3 தடவை சுற்றுறீங்கள, சுற்றி முடிச்சுட்டு கோவிலில் ஒரு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு மனசுக்குள்ளே அந்த ஆஞ்சநேயர் மனசில் கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த மந்திரத்தை ஒரு 21 முறை அந்த இடத்துல இருந்தே சொல்லுங்கள். அந்த இடத்துல சொன்னோம்னா ரொம்ப பவர், சரிங்களா? ரொம்ப சக்தி வாய்ந்தது. அங்கே போய் உட்காந்துருக்க முடியாது, இவ்வளோ விஷயங்கள் செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வீட்டில் செய்ய சொல்கிறேன், சரிங்களா? அதனால் எங்கே கிடைக்குதோ இந்த மாதிரி இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணி நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, தலைமாட்டுக்கு அடியில் வச்சுட்டு படுத்திங்கன்னா கண்டிப்பாக
11 நாளைக்குள்ளேயே உங்களுக்கு உங்கள் தெய்வத்தை வந்து காமிச்சு கொடுத்துரும். சரிங்களா? 11 நாளைக்குள்ளேயே உங்களுடைய தெய்வத்தை காமிச்சு கொடுத்துருக்கும். இது வந்து எப்படின்னு வச்சுக்கோங்க, இது நம்மளாம் கொடுத்துருக்கோம். நம்மளை தேடி வர்றவங்களுக்கு இந்த பிரயோக முறையெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். செஞ்சு கொடுத்து குலதெய்வம்லாம் கண்டுபிடிச்சி இன்றைக்கி வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? நான் இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். ஆனால் என்ன, பக்தியோடு முறையோடு நம்ம செஞ்சு கொடுக்கணும். சரிங்களா? இந்த பிரயோகத்தை பக்தியோடு முறையோடு செய்யணும். சரிங்களா? அதனால் இதை எல்லாருமே செய்யுங்க. குலதெய்வம் வந்து தெரியலை அப்படின்னு சொல்லி தவிர்த்து நிற்கிறவங்க வந்து எல்லாருமே இதை செஞ்சு பாருங்கள். சரிங்களா? செஞ்சு பக்தியோடு செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக குலதெய்வம் கிடைக்கும். சரிங்களா? நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல வந்து எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனையும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கொஞ்சம் முழுமையாக எல்லாருமே பாருங்கள். நான் போடுற ஒவ்வொரு வீடியோவிலையும் முழுமையாக பாருங்கள். அதில் ஒரு வார்த்தைகள்லையுமே ஒரு அர்த்தங்கள் அடங்கியிருக்கு. சரிங்களா? அதனால் எல்லாருமே முழுமையாக பாருங்கள். நீங்கள் கொடுக்குற குரு தட்சணை என்ன அப்படின்னு வச்சுக்கோங்க, கீழே நீங்கள் கொடுக்கக்கூடிய லைக்கும் சப்ஸ்கிரைபரும் தான். சரிங்களா? அதுதான் நீங்கள் பெரிய எனக்கு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். சரிங்களா? அதை மட்டும் எல்லாருமே செய்யுங்க. நல்லா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி, வணக்கம்.